இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கேமிங் லேப்டாப், ஒரு 6 லேப்டாப் பார்க்க போகிறோம். டாப் 6 கேமிங் லேப்டாப், அதுவும் ஒரு மீடியமான ப்ரைஸ் ரேஞ்சு, அதாவது 1,50,000 அந்த ரேஞ்சில் இருக்க கேமிங் லேப்டாப் என்னென்ன இருக்குது, அது ஹை ஸ்பெக்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலேயும் கேமிங் லேப்டாப் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ASUS ROG Strix அண்டு Legion 5 Pro, இந்த 2 மாடல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலேயும் இருக்குது, இதுக்கு கீழேயும் இருக்குது. அதுக்காக தனியாக வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கேமிங் லேப்டாப் அஃபோர்டபுளாக இல்லை ஹை பெண்டாக தேடுறான்னு சொன்னிங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் மாடரேட்டாக போயிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டுங்கிறேன் 6th இருக்க லேப்டாப்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். 6th லேப்டாப் என்னென்னா ASUS ROG Strix G16 13th Gen Intel i9-13980HX, இதுதான் ப்ராசஸரு. இதோட கிராஃபிக்ஸ் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா RTX 4060 கொடுத்துருக்காங்க, 8GB கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,58,990 ருபீஸ். இதுதான் லாஸ்ட்டு, அதாவது நம்ம வச்சுருக்கிறது டாப் 6ல் இதுதான் 6th ஒன்று. இப்போ இதுக்கு அடுத்த லேப்டாப் பார்ப்போம். இப்போ டாப் 5 லேப்டாப் பார்ப்போம். இதுவும் அதே மாடல் தான், அதே ப்ராசஸர் தான். ASUS ROG Strix G16 Intel i9-13980HX. இதில் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் வேறு. அதில் வந்து நான் 4060 சொல்லியிருப்பேன், இது வந்து 4070. அதனாலே ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு ஒரு 38,000 to 40,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 1,87,000. ஃபஸ்ட்டு காலில் 1,99,000 இருந்துச்சு, இப்போ கம்மியாகிடுச்சு. அதாவது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு 4Kல கேமிங் ஆடுறவங்க, இல்லை 4Kல நிறைய எடிட் பண்ணுறவங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா இது மாதிரி 4070 சூஸ் பண்ணிக்கோங்க. 4060 வந்து 1080 தான் பெஸ்ட்டாக இருக்கும். 4070 வந்து 4K 2K அதுக்கு மேலாம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4th லேப்டாப் ஆகும். நம்மளோட லிஸ்ட்டில் 4th இருக்கிறது இதுதான். Lenovo Legion Pro 5 AMD Ryzen 9 7945HX கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே வந்து இப்போ நான் சொல்கிற எல்லா லேப்டாப்பும் வந்து 16 inch லேப்டாப் தான். இதோட ஸ்பெக் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லாமே 16GB RAM. லாஸ்ட் டாப் 10 1 2ல் இருக்கிறது தான் 32GB RAM வரும். மற்றது எல்லாமே 16GB RAM தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே 1TB ஸ்டோரேஜ் அது மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த ப்ராசஸரும் RTX கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் தான் மாறும். இது பார்த்திங்கன்னா 7945HX ப்ராசஸரு. அப்புறம் இதோட கிராஃபிக்ஸ் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான் 4060 8GB RAM. இது வந்து 4th பிளேஸில் இருக்குது. Legion 5 Pro. இப்போ 3rd பிளேஸ்க்கு போகும். 3rd பிளேஸில் அதே தான், Lenovo Legion Pro 5 Pro Ryzen 9 7945HX 32GB RAM 4070 8GB கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 3rd பிளேஸில் இருக்குது. 2nd பிளேஸில் என்ன இருக்குது பார்ப்போமா? செகண்ட் பிளேஸில் வந்து ROG Strix G16 ப்ராசஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா i9-14900 i9-14900HX கொடுத்துருக்காங்க. இதோட RAM பார்த்திங்கன்னா 16GB RAM தான். ஆனால் இதோட கிராஃபிக்ஸ் கார்டை பார்த்திங்கன்னா 4070 RTX 4070 8GB கொடுத்துருக்காங்க. இது வந்து 2nd பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸும் 2nd பிளேஸும் ஒரே இது தான், ஆனால் பிராண்ட் மட்டும் வேறு. இது ASUS, அது வந்து Lenovo. ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு Lenovo Legion 5 Pro 14th Gen i9-14900HX கொடுத்துருக்காங்க. அதே தான் 4070 8GB RAM 32GB RAM கொடுத்துருக்காங்க. 4070 8GB கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எந்த லேப்டாப் A few minutes later. இதில் வந்து நீங்கள் எந்த லேப்டாப் வந்து சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். கேமிங் லேப்டாப்பு வந்து VFX எடிட்டிங்கு, வீடியோ எடிட்டிங்கு, இது மாதிரி எல்லாவான டஃப்பான இதெல்லாம் இதில் பண்ண முடியும் இந்த நான் சொன்ன லேப்டாப்பில். ஏன்னா இதில் கூலிங் நல்லாயிருக்கும். தெர்மல், அதான் கூலிங் தெர்மல் இது வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேன் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன். எல்லாமே டிஸ்பிளேவும் 240 Hz தான். அதனால் நீங்கள் வந்து எப்படி வேணால் கேமிங் ஆடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை.
இதில் வேறு எதனா ஃபால்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி இருக்குது அதனால் வாங்காதீங்கன்னு. இதில் அந்த சொன்ன 6 லேப்டாப்பில் ஒரு லேப்டாப் தான் நான் வாங்க போகிறேன். அது என்ன லேப்டாப் இருக்குன்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதோட ஹை எண்ட் லேப்டாப் பற்றி இப்போ வீடியோ பண்ணணும். A few minutes later. இது மாதிரி ஹை எண்ட் கேமிங் லேப்டாப் பற்றி பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். இதோட ஹை எண்ட்னா இது வந்து ராக் ஸ்ட்ரிக்ஸு லெனோவோ லெஜியன் சொன்னால் லெனோவோ லெஜியன் 5 சொல்லியிருந்தேன். லெனோவோ லெஜியன் 7 அது மாதிரி இருக்குது. A few minutes later. A few minutes later. A few minutes later. இப்போ வந்து அசூஸில் வந்து ராக் ஸ்ட்ரிக்ஸ் G16 இருக்கா. இதுவே ராக் ஸ்ட்ரிக்ஸ் இல்லாமல் ராக் ஸ்கேர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஜைஃப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, மாடல் இருக்குது அசூஸில் தான். இது வந்து ஹை எண்டு. இது ராக் ஸ்ட்ரிக்ஸுக்கு மேலே இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக லேப்டாப் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து டஃப் கேமிங் இருக்குது. ஆனால் அதில் வந்து அஃபோர்டபுள் தான் எல்லாமே. அதில் வந்து ப்ராசஸரு கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் கரெக்டாக இருக்கும். தெர்மல் கூலிங் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. நிறைய ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க, நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்துருந்தேன். அதனால தான் நான் டஃப் கேமிங் போல். இப்போ வேறு ஏதோ ஓஎஸ் பிரச்சனை ஏதோ இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் வைஃபை ஆன் ஆகாது, அது மாதிரி நிறைய பிரச்சனை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் டஃப் கேமிங் போகாமல் இப்போ இந்த அசூஸ் பக்கமும் லெனோவோ லெஜியன் பக்கமும் வந்திருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எதாவது பெஸ்ட்டாக தெரியுது இல்லை எதில் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் வச்சு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.